விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து கேட்பாரு, "நீ இப்படியெல்லாம் பண்ணுவ நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. ஆனா உன் கூட இருக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னும்போது, அதுக்கு வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லுவாங்க, "இந்த வீட்டுக்கு நீங்க நெனச்சுன்னு இருக்கிறீங்க, நான் கெடுதல் தான் பண்ணியிருக்கிறேன். ஆனா பின்னாடி வந்து நீங்க யோசிப்பீங்க. நான் நல்லது தான் உங்க குடும்பத்துக்கு நான் பண்ணியிருக்கேன்னும்போது" அதுக்கு விஜய் வந்து சொல்லுவாரு, "என் குடும்பத்துக்கு எது கெட்டது, எது நல்லதுன்னு எனக்கு பண்ண தெரியும். உன்னோட வேலை என்னவோ அத மட்டும் நீங்க பாரு." என்னும்போது காவேரி வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகும். நான் எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ, அந்த நிமிஷம் வரையும் இத என் வீடா தான் நான் நெனைக்கிறேன். இந்த வீட்டுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் நெனைச்சேன். ஆனா நீங்க தான் என்ன எல்லாமே பிரிச்சு பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு, காவேரி வந்து மெத்த மேல ஏறிட்டு போகிற டைம்ல அப்போ வந்து விஜயோட சித்தப்பா வந்து சொல்லுவாரு, "பேஷ் பேஷ் பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் குத்தியும் குடுத்துட்டு, இப்போ வந்து எங்க எதிர்க்க சமாதானம் பண்ணின்னு இருக்கிறியா விஜய்?" விஜயோட சித்தப்பா வந்து கேட்கும்போது, விஜய் வந்து அவங்க தாத்தா கிட்ட போய், "சாரி தாத்தான்னும்போது" இல்லடா போடா நீ போய் ரெஸ்ட் எடுறான்ட்டு விஜயோட தாத்தா அனுப்புவாரு விஜய. பார்க்கவே அந்த குடும்பமே